அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இது ஹிஜ்ரி 1447 ரமதானுடைய மாதம். முதல் மனிதரும் முதன்மை பகைவனும் என்ற தலைப்புல தொடர் வகுப்புகளாக நாம பார்த்துட்டு வரோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இப்லீஸுக்குமான அந்த பிரச்சனை, அதாவது பகைமை, அதன் விளைவாக நடந்த விஷயங்கள், இதெல்லாம் இந்த வரலாற்று விஷயங்கள் எல்லாம் அல் குர்ஆனுடைய கோணத்தில் இருந்து, குர்ஆனுடைய தஃப்சீர்கள், விளக்குரையிலிருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பை நாம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். வகுப்பை ஆரம்பிக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் وعلى آله وصحبه أجمعين والحمد لله أجمعين وبعد. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் மனிதராகிய ஆதம் அவங்கள படைப்பதற்கு முதல்ல என்ன செஞ்சாங்க? பூமியினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து மண்ணை எடுத்தார்கள். அது அல்லாஹ்வுடைய ஒரு பிடிக்கு, ஒரு கப்து உள்ள வந்தது. அந்த ஒரு பிடி துராப் மணலை எடுத்து அதற்கு பிறகு அதை தீன் ஆக, குழைந்த மண்ணாக ஆக்கினாங்க. அந்த தீன் எப்படி இருந்துச்சு? தீனுல் லாஸிம் அப்படின்னு இருந்தது. அது பிசுப்பான குழைவான மண்ணாக இருந்தது. அதற்கு பிறகு அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலர வைத்தார்கள், காய வைத்தார்கள். அந்த காய்ந்தது அது சல்சால் அப்படிங்கிற தன்மைக்கு வந்தது என்பதையெல்லாம் கடந்த வகுப்புல நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். மனிதனுடைய உடல் தயாராகிவிட்டது. இன்னும் இந்த உடலுக்குள்ள உயிர் கொடுக்கப்படல, உடல் தயாராகிவிட்டது, காய்ஞ்சிட்டு இருக்கு. இந்த உடல் எங்க இருக்கு? மேல இருக்கு. இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சாங்க? அந்த நேரத்துல இப்லீஸ் என்ன செய்தான் அப்படிங்கறத நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவிக்கிறார். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கைப் ஆன சில விஷயங்களை அறிவிப்பார்கள். கைப் அப்படின்னா என்ன? மனித கண்களுக்கு புலப்படாத, மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், இவையெல்லாம் கைப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உலகத்துல மனித கண்களுக்கு புலப்படாத விஷயங்கள், மறுமையில் அதே விஷயங்களை பார்க்கவும் செய்யலாம். அதே போல மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத விஷயங்கள், அவற்றையுமே கைப் அப்படின்னு சொல்லுவாங்க. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கைபான விஷயங்கள்லாம் தெரியுமா? மறைவான விஷயங்கள்லாம் தெரியுமா? எதிர்காலத்துல நடக்க போற விஷயங்கள்லாம் தெரியுமா? கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள் எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டா, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைபிலிருந்து சில விஷயங்களை அறிவித்திருக்கிறார்கள். கைபான எல்லா விஷயங்களையும் அறிவிக்கிறார். கைபில் இருந்து சில விஷயங்களை அறிவித்திருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிர்காலத்தில் நடக்க போகின்ற சில விஷயங்களை அறிவித்திருக்கிறார்கள். அதே போல கடந்த காலத்துல, மிக பழைய காலத்துல, உதாரணத்துக்கு இப்ப நம்ம பாக்குற மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்த போது என்ன நடந்தது, இது அல்லாஹ் சொன்னாதான் நமக்கு தெரியும் இல்லையா? அல்லாஹ் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப கடந்த காலத்துடைய விஷயங்கள்ல இருந்து சிலவற்றையும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடமிருந்து அறிந்து கொள்வார். அதே போல மறைவாக உள்ள விஷயங்கள், உதாரணத்துக்கு கபர்ல என்ன நடக்கும், சொர்க்கம் நரகம் எப்படிப்பட்டது, மலக்குகள் எப்படிப்பட்டவங்க, இவற்றை பற்றி எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு தூரம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அறிவித்தாங்களோ அந்த அளவுக்கு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியும். வழிகேடான கொள்கையில் உள்ள சிலர் என்ன சொல்லுவாங்க? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது பொய்யும் வழிகேடும் ஆகும். எல்லாவற்றையும் தெரிந்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான். வேற யாருக்கும் எல்லாம் தான் தெரியாது. அப்ப நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைபான விஷயங்களில் இருந்து எவ்வளவு விஷயங்களை அறிவித்து இருக்கிறார்களோ அவ்வளவு மட்டும் தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். எல்லா விஷயங்களும் தெரியாது.
இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்கும் போது என்ன நடந்தது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்களிடமிருந்து அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த உடலை படைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலர காய வைத்திருந்த போது என்ன நடந்தது? لما صور الله آدم في الجنة ترك ما شاء الله أن يتركه فجعل إبليس يطيف به فينظر ما هو فلما رآه أجوف قال ظفرت به خلق خلقا لا يتمالك. இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ். இதனுடைய பெரும்பகுதி சஹீஹ் முஸ்லிம்ல வந்திருக்குது. முஸ்னத் அஹ்மதுல வந்தது கடைசி பகுதி. இந்த ஹதீஸை நம்ம பார்ப்போம். لما صور الله آدم في الجنة சொர்க்கத்துல ஆதமை அல்லாஹ் உருவம் கொடுத்து அந்த தோற்றம் கொடுத்து வைத்திருந்த போது, அதாவது சொர்க்கத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உடலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலர வைத்திருந்தாங்க. இப்ப இந்த உடல் ஒரு தெளிவான தோற்றத்துக்கு வடிவத்துக்கு வந்துருச்சு. அப்படி அல்லாஹ் அதற்கு ஒரு சூறாவை தோற்றத்தை கொடுத்திருந்த போது அல்லாஹ் என்ன செஞ்சாங்க? தரக்க அதை அப்படியே விட்டாங்க. நீண்ட காலத்துக்கு அது அப்படியே இருந்துச்சு. எது வரைக்கும்? அல்லாஹ் நாடின காலம் வரைக்கும் அது அப்படியே இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உடலை செய்து அதை உலர வைத்து காய வைத்த போது உடனடியாக அதுக்கு உயிர் கொடுத்துடல. மிக நீண்ட காலம் அதை அப்படியே வச்சிருந்தாங்க. அது எவ்வளவு காலம் நமக்கு தெரியும். அல்லாஹ் நாடின காலம் வரை என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்தில் என்ன நடக்குது? ஜஅல இப்லீசு யுதீஃபு பிஹி. அப்ப இப்லீஸ் என்ன செஞ்சான்? அவன் அந்த உடலை சுற்றி பார்த்தான். இப்லீஸும் வானத்துல தான் இருக்கிறான், சொர்க்கத்துல தான் இருக்கிறான். அந்த உடலை சுற்றி அப்படியே சுத்தி பார்க்கிறோம். எந்துருமா ஹுவ, இது என்ன அப்படிங்கிறத அவன் கூர்ந்து கவனிக்கிறான். அத ஆய்ந்து பார்க்கறான், இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதற்குள்ள ஜவுஃப் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கிறோம். அப்படின்னா என்ன? உள்ள இடைவெளிகள் இருக்கின்றன, காலியான இடங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதெல்லாம் காலியான இடங்கள். இப்ப மனித உடல்ல காலியான இடங்கள் என்ன? இப்ப நம்ம மூக்குல இருந்து கூட சொல்லலாம், நம்ம சுவாசிக்கக்கூடிய நம்முடைய காற்று போகக்கூடிய இடமெல்லாம் இடைவெளிகள் தான், இல்லையா? அதே போல நம்முடைய ரத்தம் ஓடக்கூடிய ரத்த நாளங்கள், ஆர்டரிஸ், வெயின்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, இவையிலுமே இடைவெளி உடையவைத்தான். அதே போல நம்முடைய உணவு செல்லக்கூடிய அந்த உணவு குழாய், நம்முடைய வயிறு, சிறுகுடல், பெருகுடல், அது வெளியே வரக்கூடிய அந்த ஆசான வாய் என்று சொல்லக்கூடிய இடம், இவை எல்லாமே இடைவெளி உடையவைத்தான். அப்ப அந்த மனித உடல்ல அவன் நிறைய காலியான இடைவெளியான இடங்கள் எல்லாம் பார்க்கிறான். அது இது வரைக்கும் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அத பார்த்துட்டு அவன் சொல்றான், பால முஸ்னத் அஹ்மதுல இதே ஹதீஸினுடைய தொடர்ச்சி இருக்கு. முஸ்னத் அஹ்மதுடைய அந்த பகுதியை அல் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சில்சிலத்து அஹாதீஸ் ஸஹீஹாவுல ஆதாரபூர்வமானது என்று தீர்ப்பு கொடுக்கிறாங்க. அந்த பகுதியில் என்ன இருக்கு? பால ظفرت به, நான் இதை வெற்றி கொள்வேன் அப்படின்னு சொல்றான். அதாவது மனித உடலை பார்க்கறான், அது என்ன அப்படிங்கறத சுத்தி சுத்தி பார்க்கறான், மனித உடலுடைய தன்மையை ஆராய்கின்றான். மனித உடலுக்குள்ள அந்த காலியான இடைவெளி உள்ள இடங்களை பார்த்த உடனே சொல்றான், நான் இதை வெற்றி கொள்வேன், இதற்கு மேல நான் மேலாதிக்கம் செலுத்துவேன் அப்படின்னு சொல்றான். செலுத்த முடியும் அப்படின்றது அவன் உணர்ந்து அந்த வார்த்தையை சொல்றான், நான் இதை வெற்றி கொள்வேன், நான் இதன் மேல் மேலாதிக்கம் செலுத்துவேன். எந்த காரணத்தை? அந்த காரணத்தை அவன் சொல்றான். இந்த படைப்பு இது தன் மீது அந்த ஆதிக்கம் இல்லாத ஒரு படைப்பு அப்படின்னு சொல்றான். எதை வைத்து அவன் சொல்கிறான்?
அந்த உடம்புல இருக்கக்கூடிய இடைவெளிகளை பார்க்க. இந்த இடைவெளிகளை எல்லாம் வெளியிலிருந்து தான் நிரப்பணும். காத்து வெளியிலேருந்து வரணும், உணவு வெளியிலேருந்து வரணும். வெளியிலேருந்து உள்ள நுழையலாம் அப்படின்னா தானும் அதற்குள்ளே நுழைந்து விட முடியும். வெளியிலேருந்து அதற்கு விஷயங்கள் வர வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு அதை கொண்டு அந்த படைப்புக்குள்ள நுழையலாம் என்று அவன் முடிவு செய்கின்றான், உணர்கின்றான், முடிவு செய்கின்றான். அதே போல இந்த படைப்புக்கு உள்ள காலியான இடங்கள்லாம் இருக்கிறதுனால அப்ப இது இன்னும் முழுக்க நிரப்பப்படவில்லை. அதுக்குள்ள என்ன இருக்கும்? அப்ப அதற்குள்ள ஆசை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும் அப்படிங்கிறத அவன் உணர்றான். அப்ப அதற்கு பசி வரும், அதற்கு ஆசை வரும். இதெல்லாம் தான் நிரப்பும். இப்ப நம்முடைய வயிறை நம்ம நிரப்புறோம் இல்லையா? எப்போ வயிறு நிரப்புறோம்? பசி வந்தால் நிரப்புறோம். பசி வந்தால் மட்டும்தான் நிரப்புறோமா? இல்ல. ஆசை வந்தாலும் இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இதை குடிக்கணும், அதை குடிக்கணும் அப்படின்னு அந்த ஆசை வந்தாலும் என்ன செய்யறோம்? அதையும் கொண்டு நிரப்பும். அந்த ஆசையை நிரப்பக்கூடிய இடம் தான் அந்த ஜவுஃப். ஜவுஃப்ங்கிறது வயிறுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான். ஆனா இங்க ஜவுஃப் அஜ்வாஃப் அப்படின்னு இருக்கு. அப்போ இன்னும் கூடுதலான காலியான இடங்கள்லாம் பாக்குறோம். அப்போ மனிதனுக்குள்ள இந்த மாதிரி இடைவெளிகள் இருக்கின்றன. இது ஒரு முழுமையான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். முழுமையான அவனுடைய கோணத்துல, அதாவது வெளியில் இருந்து விஷயங்களை உள்ள நுழைவதற்கு, வெளியிலிருந்து விஷயங்கள் உள்ளே நுழைவதற்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாக்குறான். நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இதுக்குள்ள தன்னுடைய கருத்துக்களை, எண்ணங்களை நுழைவிக்க முடியும். இதற்குள்ள ஆசைகளின் தடுமாற்றங்களில் நுழைவிக்க முடியும். அப்ப இதற்குள்ள தான் உள்ள புரிந்து உள்ளே நுழைந்து ஆதிக்கம் செலுத்த முடியும் என்பதை அவன் புரிந்து கொண்டதாக நினைக்கிறான். அதற்கு தான் அது சொல்றான். என்ன சொல்றான்? இதை நான் வெற்றி கொள்வேன் அப்படின்னு சொல்றான். ஏனென்றால் இது தன் மீதே அந்த அந்த மூழ்கி இல்லாத, தன் மீது முழு ஆட்சி இல்லாத, முழு ஆதிக்கம் இல்லாத ஒரு படைப்பு அப்படின்னு. இப்ப மனித படைப்பை அவன் எவ்வளவு தெளிவா புரிஞ்சுக்கிறான் பாருங்க. நம்மை மனிதரை அவர் எப்படி அந்த இப்லீஸ் என்ன சொல்றான்? தன் மீதே முழு ஆதிக்கம் இல்லாத ஒரு படைப்பு அப்படின்னு. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் உடைய உடலை படைத்து வைத்த போதே இப்லீஸ் அந்த உடலை பார்க்கறான், சுத்தி பார்க்கறான், ஆய்ந்து இதை என்ன செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரும். இதுல இருந்து மனிதருடைய தன்மையை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆதம்ங்கிற அந்த மனிதர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மனித சமூகத்தினுடைய தன்மை, இயல்பு இதுதான். ஆனால் இந்த இடத்துல இபிலீசனுடைய அந்த தன்மை, பண்பு, இயல்பையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இபிலீசனுடைய தன்மை எப்படி இருக்கு? இன்னும் ஷைத்தானாக ஆகல. ஆனா அதற்கு முன்னாலேயே இபிலீசனுடைய அந்த தன்மை எப்படி இருக்கு? தன்னை ஒரு புதுசா ஒரு படைப்பு வருது, தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாக்குறோம். புதிதாக ஒரு படைப்பு வருகிறது அப்படிங்கிறப்போ இந்த படைப்பின் மீது தான் ஆதிக்கம் செலுத்த முடியுமா அப்படின்னு பார்க்க. மலக்குகள் அல்லாஹ் கிட்ட கேட்கும் பொழுது பூமியினுடைய ஹலீஃபாங்கிறப்ப அந்த பொறுப்பை சுமக்கிறதுக்கு மனிதர்கள் தகுதியானவங்களா, மனிதர்கிட்ட குறைபாடு இருக்கமே அப்படின்னு நேரம் அல்லாஹ் கிட்ட கேட்டுறாங்க. ஆனா இப்லீஸ் என்ன செய்யறான்? தான் சுத்தி பார்க்கறான், இந்த படைப்பை தான் ஆதிக்கம் செலுத்த முடியுமான்னு பார்க்கறான். முடியும் என்று தெரிந்த உடனே இதை நான் வெற்றி கொள்வேன் என்று அவனே பேசிக்கிறான். அல்லாஹ் கிட்ட போய் எந்த அனுமதியும் கேட்கல. மனிதனுக்கிட்ட நல்லெண்ணம் கொள்ளவும் இல்லை. இப்போ மனிதன் என்று ஆதமுக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்து அனுப்புவதற்கு முன்னாலே என்ன நடக்குது? மனித உடலை பார்த்து இந்த மனிதன் மீது ஆதிக்கம் செலுத்த முடியும், செலுத்தணும், அதை வெற்றி கொள்ளணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்லீஸினுடைய தன்மை எப்படி இருக்கு பாருங்க. அது ஒரு நல்ல தன்மை இல்லை. இன்னொரு படைப்பை பார்த்த உடனே இதனால நமக்கு என்ன பலன், நம்மால அந்த படைப்புக்கு என்ன பலன், அப்படி எல்லாம் கூட யோசிக்கல. மாறாக தான் இந்த படைப்பை ஆதிக்கம் செலுத்துவது எப்படி, தான் இந்த படைப்பை வெற்றி கொள்வது எப்படி அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ மனிதன் முழுமையாக படைக்கப்படுறதுக்கு முன்பே, மனித உடல் இருக்கும் பொழுதே இப்லீஸ் என்ன முடிவு செய்யறான்? இந்த படைப்பை தான் வெற்றி கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலே இருந்தே அவனுடைய எண்ணங்கள், ஆசைகள் வரம்பு மீறியதாகத்தான் இருக்கு. பிறர் மீது ஆதிக்கம் செலுத்துவதாகத்தான் இருக்கு. அந்த வரம்பு கடத்தல், இதெல்லாம் தான் துல்ம் அப்படின்னு சொல்லுவோம். துல்முங்கிற வார்த்தைக்கு அந்த இருட்டு, இருள் என்ற மொழி ரீதியான பொருள் இருந்தாலும் அதற்கு சட்ட ரீதியான பொருள் என்ன? இன்னொருத்தர் மீது நம்ம வரம்பு கடந்து ஆதிக்கம் செலுத்தி அதுல அங்கே ஒரு அநியாயத்தை ஏற்படுத்து. அப்ப அவங்களுடைய சிந்தனையே ஆரம்பத்திலிருந்து அப்படிதான் இருந்திருக்கு. அப்ப மனித உடல்ல இடைவெளிகளை பார்த்த உடனே அவன் இதை சொல்றான் இல்லையா?
இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஷைத்தான யஜ்ரி மின் அப்னி ஆதம முஜ்ரத் தமி. நிச்சயமாக ஷைத்தான் யஜ்ரி மின் அப்னி ஆதம். அப்னி ஆதம் அப்படின்னா ஆதமுடைய பிள்ளை, ஆதமுடைய பிள்ளைகள், அதாவது மனிதர்கள். நிச்சயமாக ஷைத்தான் மனிதர்களுக்குள்ள அப்படியே பூந்து ஓடுறான். எப்படி ஓடுறான்? முஜ்ரத் தமி, ரத்தம் உள்ளுக்குள்ள ஓடுறதை போல அவன் மனிதனுக்குள்ளே அவன் அப்படி ஓடுறான் அப்படின்னு சொல்றான். அப்போ ஷைத்தான் ஆகிய அந்த இப்லீஸ் அவன் மனித உடலுக்குள்ள நுழைந்து மனிதர்களுக்குள்ளே தடுமாற்றங்களை ஏற்படுத்துகின்றான் என்பதை இந்த ஹதீஸ்கள் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். இப்ப நான் சொன்ன ஹதீஸ் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலும் சஹீஹ் முஸ்லிம்லயும் வரக்கூடிய மிக ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப இப்லீஸினுடைய தன்மை இது. மனித உடல்ல அந்த இடைவெளிகள் இருக்கிறத பாக்குறோம். அங்க உள்ள ஹாலோவாக, இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா, ஹாலோவா இருக்கு, உள்ள கேப் எல்லாம் இருக்கு. அந்த கேப்புக்குள்ள நுழைஞ்சு நான் ஆதிக்கம் செலுத்த முடியும். இவ்வளவு கேப் இருக்குன்னா மனிதனால தன்னைத்தானே கண்ட்ரோல் எல்லாம் பண்ணிக்க முடியாது. முழு கண்ட்ரோல் தான் மேல மனிதனுக்கு இருக்காது. அப்படி இருந்தா தான் உள்ளே நுழைந்து அந்த மனிதனை கண்ட்ரோல்ல எடுத்துட முடியும் என்று ஷைத்தான் முடிவு செய்யறான். அதனால தான் சொல்றான், வஃபிர்து பிஹி, நான் இதன் மேல் ஆதிக்கம் செலுத்து, நான் இதை வெற்றி கொள்வேன் என்று சொல்றான். இப்ப நமக்கு இதிலிருந்து பாடங்களும் எச்சரிக்கைகளும் இருக்கின்றன. இந்த நம்மள உள்ள அந்த இடைவெளி, இதுதான் ஷைத்தான் உள்ள நுழையறதுக்கான இடைவெளி. இப்ப இந்த இடைவெளிகளை நம்ம எந்த அளவுக்கு கட்டுக்குள்ள வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மை நாம் கட்டுக்குள்ளே வைத்திருப்போம். நம்மை கட்டுக்குள்ள நம்ம வைத்தில்ல அப்படின்னா அது இப்லீஸினுடைய கட்டுக்குள்ள போயிடும். இப்ப நம்முடைய இடைவெளிகளை நாம கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். நம்முடைய இடைவெளிகள் என்ன? இப்ப நம்ம சுவாசிக்கிற காத்து இது இடைவெளி வழியா தான் போகுது. மூக்கு, அப்படியே சுவாச குழாய் அப்படின்னு எல்லாம் உள்ள போகுது இல்லையா? நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றை சுத்தமானதாக நம்ம வச்சிருக்கணும். எவ்வளவு காத்து உள்ள போகுது வருது, அது எவ்வளவு ஆரோக்கியமான முறையில போகுது வருது என்பதையெல்லாம் நம்ம கட்டுக்குள்ள வச்சிருக்கோம். அதே போல நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில முக்கியமானது வயிறு இல்லையா? உணவு குழாய், அப்படியே வாய், உணவு குழாய், வயிறு, அதிலிருந்து நமக்குள்ள குடல்கள், சிறுகுடல், பெருகுடல், அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஆசானம், இது எல்லாமே இடைவெளிகள். இந்த அந்த இடைவெளியை நாம நம்மளுடைய கண்ட்ரோல், நம்மளுடைய கட்டுக்குள்ள கொண்டு வரோம். உள்ள என்ன போகுது, சாப்பாடு என்ன போகுது, எவ்வளவு உள்ள போகுது, அது எவ்வளவு நேரம் உள்ள இருக்குது என்பதையெல்லாம் நாம கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். அப்படி கொண்டு வருவதற்கான மிக சிறந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது ரமதானுடைய மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித பலகீனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு வெளியே சொல்லிட்டாங்க இல்லையா? இப்லீஸ் மனித பலகீனம் என்னன்றதை சொல்றான். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அறிவித்தார்கள். அதை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவிச்சிட்டாங்க. இந்த இடைவெளிகள் வழியாகத்தான் இப்லீஸ் நம்ம மேல ஆதிக்கம் செலுத்துவான். அப்ப இந்த இடைவெளிகளுக்கு நம்ம கட்டுக்குள்ள கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இப்லீஸினுடைய ஆதிக்கத்தை குறைத்து விட முடியும். இப்லீஸுடைய ஆதிக்கம் நம்ம மேல வராம, இப்லீஸ் நம்ம மீது வெற்றி கொள்ளாமல் நாம் தடுத்து விட முடியும். இப்ப நம்ம சுவாசிக்கிற காற்று, நாம உள்ள இருக்கக்கூடிய உணவு, குடிக்கக்கூடிய பானங்கள், இதெல்லாம் தான் உள்ள இருக்கக்கூடிய காலியான உள்ள இடங்களுக்கு போகுது. இவற்றை நாம கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மை நாம கட்டுக்குள்ள கொண்டு வந்துடுவோம். அப்போ ஷைத்தான் ஆகிய இப்லீஸ் நமக்குள்ள நுழைவதற்கான வாய்ப்புகளை, நமக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வழிகளை நாம் அடைத்து விடுவோம். ரமதானுடைய மாதத்துல நாம உணவு உண்ணுவது, விஷயங்கள் குடிக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம நிறுத்துறோம். பானங்களை பருகுவது, இதையெல்லாம் நம்ம பகல் நேரத்தை நிறுத்துறோம். இதன் மூலமாக இந்த உடலுக்கு ஒரு பயிற்சி கிடைக்குது. தன்னை எப்படி கட்டுக்குள் கொண்டு வருவது, நாம எப்படி கண்ட்ரோல்ல கொண்டு வர்றது, நம்முடைய உடலை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர்றது எப்படி, இதன் மூலமாக நம்முடைய மனதை நம்முடைய கட்டுக்குள், நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்றது எப்படி அப்படிங்கிற பயிற்சி இந்த ரமதான். இப்ப நம்முடைய பலகீனத்தை இப்லீஸ் சொல்லிட்டான். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவித்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிட்டாங்க. இந்த பலகீனத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, பொதுவாகவே ரமதான் அல்லாத காலங்கள்லயும் நாம இந்த உணவு மாதிரியான விஷயங்கள்ல
கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம நினைச்ச மாதிரி சாப்பிடுறது, நினைச்ச வேலைகள்ல சாப்பிடுறது, அளவில்லாம சாப்பிடுறதுங்கிறது நம்மை பலகீனத்துக்கு உள்ளாகும். என்ன விதமான பலகீனம்? ஷைத்தான் உள்ளே நுழைந்து ஆதிக்கம் செலுத்தி நம்மை வெற்றி கொள்ளும் அளவுக்கு ஒரு பலகீனத்தை ஏற்படும். அதுதான் அந்த ஷைத்தான் ஆகிய இப்லீஸ் அவன் ஷைத்தான் முன்னாடியே சொல்லிடுறான். இதுக்குள்ள இடைவெளிகள் இருக்கின்றன அப்படின்னா நான் இதை வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றேன். நம்முடைய அந்த இடைவெளிகளுக்குள்ள நம்ம எதை அனுப்புறோம், உள்ள போறது ஹலாலானதா இருக்குதா, ஹலாலானதாக இருந்தாலும் கூட அது தையிப் சுத்தமானதாக இருக்குதா, அது ஹலால் தையிப் இரண்டுமாக இருந்தாலும் அது அளவோடு இருக்குதா, இல்ல அளவில்லாம நம்ம நிறைய உள்ள எடுத்துக்கிறோமா என்பதெல்லாம் வச்சுதான் இங்கிலீஷ் நம் மீது எவ்வளவு ஆதிக்கம் செலுத்த முடியும் என்பது முடிவாகும். நாம் ஹலால் தையிப் இன்னும் அளவோடு என்று நம்முடைய உண்ணுதலையும் பருகுதலையும் வைத்திருந்தோம் என்றால், ஏன் அதே போல நம்முடைய சுவாசித்தலை கூட சரியான முறையில் அவர் கட்டுக்கோப்போடு வைத்திருந்தால் நாம் இப்லீஸினுடைய தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பு பெற்றவராக இருந்து விட முடியும். இப்லீஸ் நம்மை வெற்றி கொள்ள முடியாது அப்படிங்கிறத இந்த ஹதீஸ்கள்ல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். சரி, இந்த ஹதீஸ்ல இருந்து இப்லீஸினுடைய தன்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இந்த இப்லீஸ் யார், இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுவே ஒரு தனி பெரும் வகுப்பாக ஆகும். இப்லீஸ்னா யார் அப்படின்னு சொல்றது பல வகுப்புகளுக்கு போலாம். ஆனா இன்றைக்கு இந்த வகுப்புல நம்ம சுருக்கமாக இப்லீஸ்னா யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த இப்லீஸ் ஒரு மலக்கம். கிறிஸ்தவர்கள் கிட்ட அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. கிறிஸ்தவர்கள் இப்லீஸை பத்தி பேசும்போது இப்லீஸ் ஒரு ஃபாலன் ஏஞ்சல் அப்படின்னு சொல்றாங்க. இப்லீஸ் ஒரு மலக்காக இருந்ததாகவும், பிறகு இந்த மாதிரி மனிதன் மீது பொறாமைப்பட்டு வீழ்ச்சி அடைந்ததாகவும் அவங்க சொல்றாங்க. அதுக்கு பிறகுதான் அவன் சாத்தான் ஷைத்தானாக ஆனா அப்படின்னு சொல்றாங்க. இது ஆதாரம் இல்லாத, அடிப்படை இல்லாத ஒரு பேச்சு. இப்லீஸ் எந்த காலத்திலும் மலக்காக இருந்ததில்லை. அதே போல இந்த யூத கிறிஸ்தவர்களுடைய கதைகளில் இருந்து முஸ்லிம்கள்லயே ஏன் பலன் சொல்ல முடியாது, சில முஸ்லிம் அறிஞர்கள் கூட குர்ஆன் விளக்க உரைகள்லயோ இல்ல அவங்களுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாறு அல்லது ஜின்களுடைய வரலாறு இதை பத்தி எல்லாம் எழுதும்போது இப்லீஸை பற்றி ரொம்ப சிறப்பிச்செல்லாம் பேசியிருக்கிறான். இப்லீஸ் பெரிய கல்விமான், வழக்குகளுக்கே ஆசிரியராக இருந்தான் அப்படின்லாம் எழுதியிருக்கிறான். அப்படிலாம் அவன் இருந்ததுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதெல்லாம் யூத கிறிஸ்தவருடைய கட்டுக்கதை. அவன் வழக்குகளுக்கு ஆசிரியர்லாம் இருந்ததில்லை. இப்லீஸ் பெயர் அசாசீல். அவன் வழக்குகளுக்கே தலையை ஆசிரியனாக இருந்தான், பெரும் கல்வியுடையவன் அப்படின்லாம் யூத கிறிஸ்துவ கதைகள் எழுதி வச்சிருக்கிறான். அதை நம்பிக்கொண்டு அதை பேசக்கூடிய மக்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வேர்ல்டு, அதாவது ஆங்கில மொழி பரவலா பேசக்கூடிய அந்த UK, US, கனடா போன்ற பகுதிகளில் பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர். அவர் ஹிலாஃபத், அதாவது முஸ்லிம்களுடைய ஆட்சி உலகம் முழுக்க வரணும் அப்படிங்கிறது பேசுறது. அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. அவர் இப்லீஸை பத்தி சொல்றாரு. இப்லீஸ்க்கு அல்ல அஸ்மா சிஃபத்தெல்லாம் மிக விரிவாக துல்லியமா தெரியும். அதாவது அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை பற்றி இப்லீஸ் மிக விரிவாக ஆழமாக துல்லியமாக அறிந்திருந்தான். ஆனால் அந்த அறிவு அவனை வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்றவில்லை. அதனால நீங்க அஸ்மா சிஃபத் விஷயத்த, அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை எல்லாம் நீங்க ரொம்ப ஆராய்ஞ்சு படிச்சு அதுல நீங்க வழிகேடான கொள்கைகள் அப்படின்னு சொல்லி மத்ததுக்கு மறுப்பு கொடுக்கறதெல்லாம் உங்களை பெருசா காப்பாத்தாது அப்படின்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவரு சமூக ஊடகங்கள்ல இப்படி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஒரு மாபெரும் உலர். இப்லீஸுக்கு அவ்வளோ கல்வி இருந்ததாகலாம் அல்லாஹ் எங்கேயுமே சொல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க சொன்னதே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத இந்த விஷயத்தை இவங்க எங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க? யூத கிறிஸ்தவர்களுடைய கட்டுக்கதைகள்ல இந்த மாதிரி இருக்கு. அதையெல்லாம் நாம நம்பிக்கொண்டு இருக்க தேவையில்லை. அல்லாஹ் என்ன சொன்னாங்க, அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்க தான் பார்க்கணும். ஏனென்றால் இதுக்கு முன்னாடி எப்படி நடந்தது, இப்லீஸ் யார், இதெல்லாம் நமக்கு மறைவான விஷயங்கள், வைப் ஆன விஷயங்கள். வைபான விஷயத்தை அறிந்தது யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு தூரம் நமக்கு அறிவிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் வைபான விஷயங்களை பற்றி, மறைவான விஷயங்களை பற்றி நமக்கு தெரியும். இப்லீஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அல்லாஹ் சொல்லி இருக்கணும். அது அல் குர்ஆன்ல இருக்கணும். இல்ல அல்லாஹ் சொன்னதாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்ச ஹதீஸ் குத்ஸில இருக்கணும்.
இல்ல அல்லாஹ்விடம் இருந்து அந்த செய்தியை தானே நேரடியாக பெற்றுக்கொண்டு தன்னுடைய வார்த்தைகளை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கணும். அது ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் ஹதீஸ் நபவியில் இருக்கு. இப்படி எந்த வகையிலுமே நமக்கு வரல, அல்லாஹ்விடம் இருந்து நேரடியாக வரல, இல்ல அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக வரல அப்படின்னா அப்ப அது ஆதாரபூர்வமானது அல்ல. இப்லீஸ்க்கு பெரும் கல்வி இருந்ததாக அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய ரசூலை எங்கேயும் சொல்லவே இல்லை. அவன் வழக்குகளுக்கே ஆசிரியராக இருந்தான் அப்படின்லாம் உண்மை கிடையாது. வெறும் ஆபிதாக இருந்தான், வானத்திலிருந்து அல்லாஹ்வை மிக அதிகமா வணங்கி கொண்டிருந்தான் அப்படிங்கிறதுக்கும் ஆதாரம் இல்லை. அப்ப இப்லீஸ் பெரும் கல்வியாளன் என்பதற்கோ அவன் பெரும் வணக்கசாலியாக இருந்தான் என்பதற்கோ எந்த விதமான ஆதாரமும் நம்ம கிட்ட இல்லை. இதெல்லாம் யூத கிறிஸ்தவர்களுடைய கதைகளில் இருந்து வைத்தான். அவையெல்லாம் உண்மை கிடையாது. ஆனா குர்ஆன் சொன்ன அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் அவங்களும் சொன்னதை பார்க்கும் பொழுது இப்லீஸ்க்கு அவ்வளவு கல்வி எல்லாம் இருந்ததாக தெரியல, அவ்வளவு அறிவு கூட இருந்ததாக தெரியல. அவனுக்கு புத்தி எல்லாம் குறுக்கு புத்தியாக தான், கிரிமினல் மைண்டா தான் இருந்திருக்கு, ப்ரூவ்ட் இன்டெலிஜென்ஸா தான் இருந்தது, குறுக்கு புத்தியா தான் இருந்திருக்கு. அவனுடைய பேச்சை பாருங்க, ஆதமுடைய உடம்பை பார்த்த உடனே இதை நான் ஆதிக்கம் செலுத்த முடியுமா அப்படின்னு தான் பாக்குறோம். அல்லாஹ்வுக்கு பயந்த, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்த ஒரு படைப்புடைய வார்த்தையாய் மலக்குடைய வார்த்தை இப்லீஸுடைய வார்த்தை ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும். மலக்குகள் அல்லாஹ்வுக்கு பயந்தவங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவங்க. அவங்களுக்கு மனித படைப்பை பற்றி ஒரு கேள்வி வரும்போது நேரடியாக அல்லாஹ் கிட்ட கேட்டுறாங்க. அந்த மனிதனை ஆதிக்கம் செலுத்தணும், மனிதனை வெற்றி கொள்ளணும் என்று மலக்குகள் நினைக்கிறார். ஆனால் இப்லீஸ் என்ன நினைக்கிறான்? அவன் அல்லாஹ் கிட்ட எதுவும் கேட்கவும் இல்லை, மனித உடலை பார்த்த உடனே இதை தான் வெற்றி கொள்ளணும், எப்படி வெற்றி கொள்றது அப்படின்னு பாக்குறான். மலக்குகளுடைய அந்த பரிசுத்த தன்மைக்கும் இப்லீஸினுடைய சுத்தம் இல்லாத தன்மைக்கும் உள்ள வேறுபாடு வெளிப்படையாக நமக்கு தெரிகிறது. இன்னும் நம்ம பார்ப்போம் பின்னாடி குர்ஆனுடைய ஆயத்துக்களை கொண்டு இப்லீஸ் அல்லாஹ் கிட்ட பேசும்போது எப்படி பேசினான், எப்படி எல்லாம் வாதம் வைத்தான் என்பதெல்லாம் பார்ப்போம். அந்த வாதங்கள் எல்லாம் பார்க்கும்போது கல்வி உடையனுடைய வாதமாகவே அது இருக்காது. அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளை அறிந்த ஒருத்தனுடைய வாதமாகவே அது இருக்காது. இவன் கல்வி உடையனும் இல்ல, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து அல்லாஹ்வை வணங்கின ஒரு வணக்கசாலியும் அல்ல என்பது தெளிவாக ஆகும் விஷயம். இன்றைக்கு நம்ம இப்லீஸை பற்றி மிக சுருக்கமாக பார்த்தோம். இப்லீஸ் யாரு? அவன் மலக்காக இருந்தானா அப்படின்னா ஒருபோதும் அவன் மலக்காக இருந்ததே கிடையாது. ஒரு வினாடி கூட அவன் மலக்காக இருந்தது கிடையாது. இப்லீஸை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. சூரத்துல் கஹஃப் குர்ஆனுடைய 18வது சூராவுடைய 50வது ஆயத்துல நாம இப்லீஸை பத்தி பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்லீஸை பற்றி சொல்றாங்க. இப்லீஸ் கான மினல் ஜின், இப்லீஸ் ஜின்களில் உள்ளவன் என்று அல்லாஹ் சொல்றாங்க. இப்லீஸ் யாரு? இப்லீஸ் ஒரு ஜின். இப்லீஸ் மலக்கு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லவே இல்லை. இப்லீஸ் மலக்கு அல்ல, இப்லீஸ் ஜின் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லிடுறாங்க. ஜின்னுன்னா என்ன? எதுல இருந்து படைக்கப்பட்டவங்க? அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நமக்கு தெளிவாக்கி தருகிறார்கள். சூரத்துர் ரஹ்மான் 55வது சூராவுடைய 15வது ஆயத். 55வது சூராவுடைய 15வது ஆயத். وَخَلَقَ الْجَانَّ مِنْ مَارِجٍ مِنْ نَارٍ. அல்லாஹ் ஜின்களை எதுல இருந்து படைச்சாங்க? மின் மாரிஜின் மின் நார். அன்னார் நார் இல்ல, நார் அப்படின்னா நெருப்பு. மின் நார், நெருப்புல இருந்து படைச்சாங்க. என்ன மாதிரியான நெருப்பு? மாரிஜ். மாரிஜ்னா என்ன? மரஜ அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வர்றது. மரஜ அப்படின்னா அப்படி ஃப்ரீயா விட்டுறது, அதாவது கட்டி வைக்காம, தடுத்து வைக்காம அது அப்படியே ஓட விடுறது. இதற்கு தான் மரஜ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே சூரத்துர் ரஹ்மானுடைய 19வது ஆயத்துல நம்ம பார்க்கலாம். 2 கடல்கள் ஒன்றை ஒன்று சந்திக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, மரஜல் பஹ்ரைனி யல்தகியான். 2 பஹர்களை கலக்க விட்டோம் என்று சொல்றாங்க. பைனஹுமா பர்ஸஹு. ஆனா அந்த 2க்கு மத்தியில ஒரு பர்ஸஹ், ஒரு திரை இருக்குது. லா யப்கியான், அந்த திரை அவை கடக்காது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இந்த இடத்துல பாருங்க, மரஜ என்ற வார்த்தை தான் இருக்குது. அப்போ அந்த கலத்தல் அப்படின்றது இருக்குது. கலந்ததுன்னா இது வேற அது வேற நீ இல்லாம ஆகிடாம முழுமையாக கலக்கிறது கிடையாது. ஒரு ஒரு என்ன சொல்லலாம், மிக்சர் நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப சாப்பாடுல நம்ம மிக்சர்னு பார்ப்போம். மிக்சர்ல என்ன நல்லா இருக்கும்? நிறைய விஷயங்களை போடுவாங்க. ஆனா அது எல்லாம் முழுக்க கலந்துராது. தனித்தனியா பிரிச்சு எடுத்துடலாம். மிக்சர்ல இது காராசேவு, இது இது கடலை, இது இது இந்த விஷயம்னு மிக்சர்ல என்னென்ன இருக்கோ அத்தனையும் பிரிச்சு எடுத்துடலாம். ஆனா எல்லாம் கலந்து இருக்கும். அந்த மாதிரி கலக்கிறத மரஜ அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க நாரிஜும் மின் நார். நெருப்புல இருந்து அல்லாஹ் படைச்சாங்க. அந்த நெருப்பு எப்படின்னா, நெருப்பு எரியும் போது பல நிறங்கள் வரும். நெருப்பு வந்து ஒரு சிவப்பு நிறத்துல நல்லா எரியும், சிவப்பு நிறத்துல பார்க்கலாம். இன்னும் நல்லா எரியும் போது நீல நிறத்திலையும் நம்ம நெருப்பு பார்க்கலாம். சாதாரணமா இருந்தா கொஞ்சம் மஞ்சள் மாதிரியான அல்லது வந்து ஒரு ஆரஞ்சு மாதிரியான நிறத்துல எரியறதெல்லாம் பார்க்கலாம். நெருப்பு உடைய வெவ்வேறு சூடுகள் அடிப்படையில அது வெவ்வேறு நிறங்களை எந்த பொருளில் இருந்து நெருப்பு வருது அப்படிங்கிறத பொறுத்து கூட இதனுடைய நிறம் வந்து மாறுபடும். எவ்வளவு நேரம் எரியுது அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும். அப்போ இந்த நெருப்பில் இருந்து ஜின்னை படைத்தேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது மின் மாரிஜிம் மின் நார் அப்படின்னு சொல்றாங்க. நெருப்பிலிருந்து மாரிஜ், நெருப்பினுடைய கலப்பு. அப்படியெல்லாம் கலக்கும் போது அங்க புகை இல்லை, புகை இல்லாத நெருப்பு. அது வந்து வெவ்வேறு நெருப்புகள் கலந்து. இப்ப இந்த அடிப்படையில நாம் புரிந்து கொள்ளலாம், ஜின்னிலுமே வெவ்வேறு தன்மையுடைய ஜின்கள் இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளலாம். பொதுவாக நெருப்பினுடைய தன்மை எரித்தல். ஆனா அந்த எரித்தல் வந்து இடத்துக்கு இடம் மாறுபடும் அப்படிங்கறத புரிஞ்சு. எப்படி மனிதனை வந்து பூமியினுடைய பல்வேறு இடங்களில் இருந்து மண் எடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்தார்களோ, அதன் அடிப்படையில மனிதனுக்கு பல்வேறு குணநலன்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டதோ, அதே போல ஜின்னிலுமே பாத்தீங்கன்னா ஜின்னு நெருப்புல இருந்து கொண்டு வரப்பட்டது, படைக்கப்பட்டது. அந்த ஜின்னு அந்த நெருப்புல இருந்து படைக்கப்பட்டது இல்லையா, அந்த நெருப்பு கூட பல்வேறு வகையான நெருப்பு. ஆனா புகை இல்லாத நெருப்பு. அப்ப அந்த பல்வேறு வகையிலான நெருப்புகளில் இருந்து ஜின் படைக்கப்பட்ட போது அந்த ஜின்னிலிருந்து வரக்கூடிய மற்ற ஜின்களுக்கு பல்வேறு தன்மைகள் இருக்கும். பல்வேறு தன்மைகள் அப்படின்னா ஜின்னுல முஸ்லிம்களும் இருக்கும், காஃபிர்களும் இருக்கும். ஜின்கள்ல நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அல் குரான்ல சூரத்தில் ஜின்லையும் இன்னும் வேறு இடங்கள்லயும் ஜின்கள்லயும் முஸ்லிம்கள் காஃபிர்கள் இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். ஏன் சரி, இப்ப கடைசியா அங்க ஒரு கேள்வி. இப்லீஸ் வந்து ஒருபோதும் மலக்காக இருந்தது இல்லை. இப்லீஸ் ஒரு ஜின். ஜின்னை அல்லாஹ் நெருப்பில் இருந்து படைத்தாங்க. புகை இல்லாத நெருப்பு, பல வகையான நெருப்புகள் தன்மைகளோடு அந்த இப்லீஸ் படைக்கப்பட்டான். இப்லீஸ்னா அந்த ஜின் படைக்கப்பட்டான். ஜின்கள்ல முதல் ஜின்னு யார்? இதுல அறிஞர் மத்தியில வெவ்வேறு நிலைப்பாடுகள் இருந்தாலும் முக்கியமான சில அறிஞர்கள் ஜின்களுடைய முதல் ஜின் இப்லீஸ் தான் என்று சொல்றாங்க. எதன் அடிப்படையில் சொல்றாங்கன்னா குர்ஆனுடைய ஆயத்துக்களை கொண்டேதான் சொல்றாங்க. ஜின்களுடைய முதலாவது நபர் யாருன்னா அது இப்லீஸ் தான். எப்படி மனிதர்கள்ல முதலாவது ஆதம் என்று நாம தெரிஞ்சுக்கிறோமோ அதே போல ஜின்கள்ல முதலாவது இப்லீஸ் என்றுதான் அந்த அறிஞர்கள் சொல்றாங்க. எதன் அடிப்படையில சொல்றாங்க? குர்ஆனுடைய ஆயத்து அடிப்படையில். இப்ப நம்ம பார்த்த சூரத்துல் கஹஃப் 18வது சூராவுடைய 50வது ஆயத்துல பார்த்தோம் இல்லையா? இப்லீஸ கான மினல் ஜின், இப்லீஸ் ஜின்னில் உள்ளவன் என்று பார்த்தோம் இல்லையா? அந்த ஆயத்தினுடைய இறுதி பகுதியிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேக்குறாங்க, அஃபதத்தகிதூனஹு வذُرِّيَّتُهُ அவ்லியா மின் தூனி வஹும் லகும் அதுவும் என்று அல்லாஹ் சொல்றாங்க. ஃபதத்தகிதூனஹு, பிறகு நீங்க எடுத்துக்கொள்வீர்களா அவனை, அதாவது இப்லீஸை, வذُرِّيَّتُهُ இன்னும் அவனுடைய வாரிசுகளை, எதுவாக? அவுலியா மின் தூனி, என்னை விட்டு இப்லீஸையும் ஷைத்தானையும் அவனுடைய வாரிசுகளையும் உங்களுடைய நண்பர்களாக, உதவியாளர்களாக, பாதுகாவலர்களாக எடுத்துக் கொள்வீர்களா? உங்களுக்கும் அது, அவன் உங்களுக்கு எதிரி. அவன் மட்டுமில்ல, அவனுடைய வாரிசுகள் எல்லாமே எல்லாருக்குமே எதிரி. எல்லா மனிதர்களுக்கும் இப்லீஸும் அவனுடைய வாரிசுகளும் எதிரி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய எதிரியையே நீங்க அவுலியாவாக எடுத்துப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவுலியானா என்ன? முஸ்லிம்கள்ல பலருக்கும் வழக்கமான ஒரு வார்த்தை இல்லையா அவுலியா அப்படிங்கிறது. வலி என்ற வார்த்தையினுடைய பன்மைதான் அவுலியா. வலி என்ற வார்த்தையினுடைய பன்மைதான் அவுலியா. வலி அப்படின்னா என்ன? நட்போடு இருத்தல், நேசத்தோடு இருத்தல், நண்பராக இருத்தல் என்று சொல்லலாம். ஒருத்தர் நம்முடைய வலி அப்படின்னா நம்முடைய நண்பர் அப்படின்றதுக்கும்
செய்வதற்கும் பயன்படும். அதே போல நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அவரையும் வலி அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் நமக்கு உதவி செய்யறாருன்னா அவரை வலின்னு சொல்லலாம். நம்மை பாதுகாக்கக்கூடியவர் அவரையுமே வலி அப்படின்னு சொல்லலாம். இப்ப கல்யாணங்கள்ல பார்க்கலாம். நிறைய ஊர்கள்ல திருமணம் நடக்கும்போது, முஸ்லிம் திருமணங்கள் நடக்கும் பொழுது பெண்ணுடைய வலி என்று அறிவிப்பாங்க. பெண்ணுடைய தந்தை அவங்க பெண்ணுக்கு வலியாக இருந்து இந்த திருமணத்தை நடத்தி தருகிறார்கள் என்று சொல்றத கல்யாணங்கள்ல காசியோ அல்லது அந்த திருமண பதிவு தப்தரை வாசிக்கக்கூடிய ஜமாத்தினுடைய முக்கியஸ்தர்களோ சொல்லும் போது நம்ம கவனிச்சிருக்கோம். இப்போ வலி அப்படின்னா என்ன? வலி அப்படின்னா நண்பர், நேசர், உதவியாளர், பாதுகாவலர் இந்த அர்த்தம் தான். இந்த வலி என்பதனுடைய பன்மை தான், ஜம்பு தான் அவுலியா அப்படிங்கிற வார்த்தை. அவுலியா மின் தூனி, என்னை விட்டு விட்டு இவங்களெல்லாம் நீங்க அவுலியாவை எடுத்துக்கொள்வீங்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கிட்ட அல் குர்ஆன்ல கேக்குறாங்க. அத்தஹத அப்படின்னா எடுத்துக்கொள்ளுதல், இந்த மாதிரி ஆக்கிக்கிறது, எடுத்துக்கிறது. நீங்க அப்படின்னா நீங்க எடுத்துப்பீங்களா இப்லீஸை? யார? அவனையும் இப்லீஸையும். அப்படின்னா பிள்ளைகளை மட்டும் குறிக்கிறது இல்லை. பிள்ளை, பேர பிள்ளை, அதுக்கு பிறகு வரக்கூடியது, தலைமுறை தலைமுறை நிறைய வர்றாங்க இல்லையா? நம்முடைய வாரிசு, இவங்க எல்லாருக்குமே துர்ரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவனையும் அவனுடைய துர்ரியாவையும் நீங்கள் என்னை விட்டு விட்டு அவுலியாவாக எடுத்துக்கொள்வீர்களா? அவனே அவனுடைய பிள்ளைகளையும் நீங்க அவுலியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க என்னை விட்டுறீங்க, அதாவது அல்லாஹ்வை விட்டுறீங்க என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. வலஹும் லகும் அது, வஹும் லகும் அது, அவன் உங்களுக்கு எதிரி ஆக இருக்கும் பொழுது அவனை, அவனுடைய பிள்ளைகளை நீங்க என்னை விட்டு விட்டு அவுலியாவாக எடுத்துக்கொள்வீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறாங்க. இந்த ஆயத்தை சுட்டி காண்பித்து பாருங்க, அவன் பிள்ளைகள், ஜின்ன பத்தி சொன்னபோது முதல்ல அவன் தான் சொல்லப்படுறான், அதற்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுறாங்க. அதாவது அவனுடைய வாரிசுகள், பிள்ளைன்னா பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அந்த மாதிரி தொடர்ச்சியா வரக்கூடிய அவனுடைய வாரிசுகள் சொல்லப்படுறாங்க. இந்த ஆயத்தின் அடிப்படையில இவன் இப்லீஸ், இவன் தான் ஜின்களுடைய தந்தை என்று சொல்ல முடியும் என்று சில முக்கியமான அறிஞர்கள் நிலைப்பாடு எடுக்கிறார். யார் அந்த முக்கியமான அறிஞர்கள்? நபித்தோழர்கள்ல அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, குர்ஆனுடைய விளக்க உரையாளர் என்று நபித்தோழர் மத்தியில பிரபலமாக இருந்த, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். அதே போல தாபியில முஜாஹித், கதாதா, ஹசன் அல் பஸ்ரி போன்றவங்க இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு ஸைத் இப்னு அஸ்லம் எடுத்திருக்கிறாங்க. பின்னாடி வந்த அறிஞர்கள்ல இமாம் தகியுத்தீன் இப்னு தைமியா இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. இமாம் இப்னுல் கய்யிம் இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. அதே போல இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி சஹீஹ் புகாரியோட விளக்க உரை சொல்வாரியில இதே நிலைப்பாடை எடுக்கிறாங்க. நம்முடைய காலகட்டங்கள்ல அல்லாமா அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் இந்த நிலைப்பாடை எடுத்திருக்கிறாங்க. இந்த நிலைப்பாடு இப்லீஸ் தான் ஜின்களுடைய தந்தை. மனித இனத்திற்கு எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தந்தையோ அதே போல ஜின் இனத்திற்கு இப்லீஸ் தான். அப்போ ஒரு கேள்வி வரலாம், அந்த கேள்வி சொல்லி நிறைவு செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஜின் இனத்துடைய தந்தை இப்லீஸ் தான் அப்படின்னா எல்லா ஜின்களும் கெட்டவர்களா, எல்லா ஜின்களும் ஷைத்தான்களா அப்படின்னு கேட்டா இல்லை. எப்படி மனித இனத்துடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்களோ அவங்களுடைய பிள்ளைகள்ல பலத்தன்மைப்பட்ட மக்கள் வந்தாங்களோ அதே போல ஜின் இனத்தினுடைய தந்தையாக இப்லீஸ் இருந்தான். அவனுடைய பிள்ளைகளையும் பலதரப்பட்ட மக்கள் இருந்தாங்க. மனிதர்கள்ல எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்லிடுவோமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நல்லவங்க. அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே நல்லவங்களா இருந்துட்டாங்களா? எல்லாருமே முஸ்லீம்களா இருந்துட்டாங்களா அப்படின்னா இல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள்லயே நல்லவங்களும் இருந்தாங்க, கெட்டவங்களும் இருந்தாங்க. இதுக்கு மனித சமூகத்துல இவங்க எல்லாருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் தான். நாம் அனைவருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் தான். நம்மள நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க, முஸ்லிம்களும் இருக்கிறாங்க, காஃபிர்களும் இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லீமாக இருந்தாங்க, நல்லவங்களாக இருந்தாங்க. ஆனா அவங்க பிள்ளைகள்ல நல்லவங்க, கெட்டவங்க, முஸ்லிம், காஃபிர்கள் எல்லாம் வந்தாங்க இல்லையா? அந்த அந்த மாதிரியே இப்லீஸ் இருந்தான். அவன் கெட்டவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நல்லவன், இப்லீஸ் கெட்டவன், முழு கெட்டவன். ஆனா அவனுடைய பிள்ளைகள்ல எல்லாருமே முழு கெட்டவங்களா இல்லை. நிறைய பேர் கெட்டவங்களா இருந்தாலும் அவனுடைய வாரிசுகள்ல நல்லவங்களும்
இருந்திருக்கிறாங்க, இப்பயும் இருக்கிறாங்க. இப்லீஸினுடைய வாரிசுகளாக வந்த ஜின்கள்ல அதிகமான கெட்டவர்களும் காஃபிர்களும் இருந்தாலும் ஜின்களிலேயே நல்லவர்களும் முஸ்லிம்களும் இருக்கிறாங்க. இந்த குரானை காதல கேட்டு நாங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டோம் என்று ஜின்கள் சொல்றத நாம குரான்ல சூரத்துல் ஜின் போன்ற சூறாக்கள்ல இன்னும் வேற சூறாக்கள்லயும் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப ஜின்கள்ல இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்த ஜின்களும் இருக்கிறார்கள் என்பது குரான்லயே வருது. நல்லாவே சொல்லி இருக்கிறாங்க. ஜின்கள்ல நிறைய பேர் கெட்டவர்களாம் காஃபிர்களாக இருந்தாலும் ஜின்களிலேயே இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட மக்கள் நல்ல மக்களும் இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனித இனத்தின் தந்தை. அவங்க பிள்ளைகள்ல நல்லவர்கள் கெட்டவர்கள் முஸ்லிம்கள் காஃபிர்கள் இரண்டு தரப்பினரும் இருக்கிறாங்க. அதே போல இப்லீஸ் இப்லீஸ் ஜின் இனத்தின் தந்தை. அவன் கெட்டவன், அவன் முஸ்லிம் இல்ல காஃபிர். ஆனால் அவனுக்கு பிறந்த பிள்ளைகள்ல சிலர் முஸ்லீமாக ஆனாங்க, சிலர் நல்லவங்களாக ஆனாங்க. இன்றைக்கும் உள்ள ஜின்கள்லயுமே சில முஸ்லிம்கள் நல்லவர்கள் உண்டு. அதிகமான ஜின்கள் கெட்டவர்களாகவும் காஃபிர்களாகவும் இருக்கிறாங்க. அதிகம்னா இப்படி கொஞ்சம் பேர் இல்ல, மிக அதிகமான ஜின்கள் கெட்டவர்களாகவும் காஃபிர்களாகவும் இருக்கிறாங்க. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மிக அதிகம் என்ற எண்ணிக்கையை வைத்து அந்த அவங்களுடைய பெரும்பான்மை இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கறத வைத்து இங்க சொல்றாங்க, இங்க கேள்வி கேட்கிறாங்க. அவனும் அவனுடைய பிள்ளைகளும் என்றுதான் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுடைய மிக பெரும்பான்மை அவங்க குஃபுர்ல தான் இருப்பாங்க, காஃபிர்ல தான் இருப்பாங்க, கெட்டவங்களா தான் இருப்பாங்க. ஜின்கள்ல முஸ்லிம்கள் நல்லவர்கள் மிக குறைவு. அவங்க மிக பெரும்பான்மை இப்படி. ஜின்னுடைய தந்தையான இப்லீஸ் அவனுடைய வாரிசுகளான மிக பெரும்பான்மையான ஜின்கள் இவங்கெல்லாம் காஃபிர்களாகவும் கெட்டவங்களாகவும் இருப்பாங்க என்பதை இந்த ஆயத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம். அப்ப இது அறிஞர்களுக்கு மத்தியில வெவ்வேறு கருத்துகள் இருந்தாலும் குர்ஆனுடைய இந்த ஆயத்தை ஆதாரமாக வைத்து அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சுட்டி காண்பிக்கிறது. அவங்களுக்கு பிறகு முஜாஹித், கதாதா, ஹசன் அல் பஸ்ரி, அப்துர் ரஹ்மான் இப்னு ஸைத் பின் அஸ்லம் போன்ற தாபீன்கள் அதை சுட்டி காண்பிக்கிறது. பின்னாடி இந்த மாதிரி வந்த பல ஆதாரங்களையும் கருத்துக்களையும் ஆய்ந்து அதிலிருந்து இமாம் இப்னு தைமியா அவங்களுடைய ஃபதாவால ஜின்களுடைய தந்தை இப்லீஸ் என்று சொல்லி இருக்கிறது. இப்னு தைமியா கூடவே இருந்த பெரும் அறிஞரான இமாம் இப்னு கையிமும் ஜின்களுடைய தந்தை இப்லீஸ் சொன்னது. அதற்கு பிறகு இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ஸஹீஹ் புகாரிக்கு இருப்பதிலேயே சிறந்த தலை சிறந்த விளக்க உரை அப்படிங்கிறது இப்னு ஹஜர் அல் அஸ்கலானியுடைய ஃபத்ஹுல் பாரி. அந்த ஃபத்ஹுல் பாரியிலே இப்னு ஹஜர் அஸ்கலானியும் பல ஆதாரங்களை பார்த்து இந்த ஆயத்து மட்டும் இல்ல, வெவ்வேறு ஆயத்துகள், ஹதீஸுகள், சஹாபாவுடைய அறிவிப்புகள், இன்னும் இஸ்ராயலியாத் பனி இஸ்ராயல் அதாவது யூத கிறிஸ்தவ அறிவிப்புகள், இப்படி பலதையுமே அவங்க ஆராய்ந்து அதில் அவங்க இந்தியா எடுக்கக்கூடிய முடிவு இதுதான். இது இப்லீஸ் தான் ஜின்களுடைய தந்தை அப்படின்னு. அதை இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ், முஹம்மது இப்னு ஸாலிஹ் அல் உஸைமீன் அவங்களுடைய பத்வாவிலும் சொல்லியிருக்கு. அப்ப இன்றைக்கு வகுப்புல நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இப்லீஸ் அப்படின்னா யார்? இவன் ஒரு மலக்காக இருந்தானா? இவனுக்கு பெரும் கல்வி இருந்ததா? இவர் பெரும் வணக்கசாலியாக இருந்தானா? இவனுக்கு அசாசில் என்ற பெயர் இருந்ததா அப்படின்னு பார்த்தா இது எதற்குமே அல் குரான்லயோ ஆதாரபூர்வ ஹதீஸுகள்லயோ ஆதாரம் இல்லை. இது சொல்லப்படுறதெல்லாம் இஸ்ராயலியாத்னா என்ன? பனி இஸ்ராயல் இருந்து, அதாவது யூதர்கள் ஆரம்ப கட்டத்தை கிறிஸ்தவர்களுக்கு வரக்கூடிய அறிவிப்பு. இதுல ஆதாரபூர்வமானது இது அப்படின்னு எதையுமே நம்ம சொல்ல முடியாது. இப்போ முதல்ல இப்லீஸ் மலக்கு இல்லைங்கிறதுக்கு குரான்ல நேரடி ஆதாரமே இருக்கு, ஹதீஸ்கள்லயும் இருக்கு. அதே போல இப்லீஸ் கல்வியாளனாக இருந்தான் என்பதற்கு குரான் சொன்னாலே எந்த ஆதாரமும் இல்லை. அவனுடைய பேச்சை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரான்ல சொல்லி காண்பிக்கிறாங்க. அந்த பேச்சை பார்க்கும்போது அது கல்வியாளனுடைய பேச்சாக நிச்சயமாக இல்லை. குறிப்பாக அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளை அறிந்தவனுடைய பேச்சாக இல்லவே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல அவன் பெரும் வணக்கசாலியாக இருந்தான் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஒரு வணக்கசாலியுடைய தன்மையுமே ஒரு ஆபீதனுடைய ஒரு தன்மை அவன்கிட்ட இல்லை என்பது எல்லாவற்றையுமே நம்ம குர்ஆன் ஆயத்துகளில் இருந்து பார்க்கிறோம். இதற்கு பிறகு வரக்கூடிய வகுப்புகள்ல இப்லீஸுடைய பேச்சுக்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த விஷயம் இன்னும் தெளிவாக விளங்கும். இப்லீஸ் ஒருபோதும் மலக்காக இருந்ததில்லை. அவன் பெரும் கல்வியாளனாக
வழக்குகளுக்கே கற்றுக் கொடுப்பவனாக இருந்தான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை. அவன் பெரும் வணக்கசாலியாக ஆபிதாக இருந்தான் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அவன் ஆலிம்ங்கிறதுக்கு ஆபிதுங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. அவனுக்கு அசாசில்னு பேர் இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்படி நம்ம வந்து குரான்ல ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்லயோ எதிர்பார்க்கல. அதனால அதையெல்லாம் நம்பிட்டு இல்லை. இப்லீஸை பற்றி நாம தெரிந்து கொள்வது என்ன அப்படின்னா, இப்லீஸ் ஜின்னில் இருந்து படைக்கிறேன். இப்லீஸ் வந்து ஒரு ஜின். அவனில் இருந்துதான் நிறைய மற்ற ஜின்கள் எல்லாமே வந்தன. ஜின்களுடைய தந்தை என்று இப்லீஸை இந்த ஆயத்தின் அடிப்படையில சொல்ல முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். அவனுக்கு புத்தி கூர்மை எல்லாம் இருந்தாலும் கூட கல்வி வேற புத்தி கூர்மை வேற. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவன் பெரும் கல்வியானன் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. அவனுக்கு புத்தி இருந்தது, புத்தி கூர்மை எல்லாம் இருந்தது. ஆனா நல்ல புத்தி, கெட்ட புத்தி, குறுக்கு புத்தி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அவனுக்கு இருந்தது. ஆதமுடைய உடலை பார்த்த உடனேயே அவன் அந்த உடலை சுற்றி வந்து ஆய்ந்து பார்த்துட்டு, இந்த உடல் இடைவெளிகள் இருக்கு அப்படின்னா நான் இந்த உடல் இதை நான் வெற்றி கொள்ள முடியும். ஏனென்றால் தன்னைத்தானே கட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியாத, தன் மீதே முழு ஆதிக்கம் இல்லாத ஒரு படைப்பு இது. அப்படிதான் இது படைக்கப்பட்டிருக்குது என்று அவன் சொல்றதை பார்க்கணும். அப்ப அவனுக்கு எந்த காலத்திலையுமே நல்ல புத்திங்கிறது இருந்தது இல்லை. ஆதமை படைப்பதற்கு முன்பே ஆதம் மீது வந்து ஒரு நல்ல எண்ணம் அவன் கொள்ளல். ஆதம் மீது கெட்ட எண்ணம் கொள்கிறான். ஆதமை ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கிறான். ஆதமை மட்டுமே இல்லை, ஆதம் வழியாக தொடர்ச்சியா வரக்கூடிய மனித இனம் முழுமையுமே அவன் வந்து தன்னுடைய ஆதிக்கத்துல கொண்டு வரணும்னு நினைச்சிருக்கான். எப்ப நினைச்சிருக்கிறான்? ஆதமுக்கு வந்து எல்லாம் உயர்வை கொடுத்த பிறகுலாம் இல்லை. அதை உயிரை கொடுத்து கல்வியை கொடுத்து எல்லாம் உயர்வை கொடுத்தாங்க. அது நம்ம குரான்ல இனி வரக்கூடிய வகுப்புல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆனா ஆதமுக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்து கல்வியை கொடுத்து உயர்வை கொடுக்கறதுக்கெல்லாம் முன்னாடியே ஆதம் வெறும் உடலாக இருக்கும் பொழுதே மண்ணாலான அந்த உலர்ந்த மண்ணாக இருக்கும்போது, அதாவது உலர்ந்த உடலாக இருக்கும் பொழுதே ஆதம் மீது பொறாமை கொண்டு விட்டான். மனிதன் மீது அவன் பொறாமை, காழ்ப்புணர்ச்சி இதெல்லாம் கொண்டு மனிதன் மீது மேலாதிக்கம் செலுத்தணும்னு நினைச்சான். அப்போ நாம வர்றதுக்கு முந்தையே நமக்கு எதிரான ஒரு பகைவன் நம்மை வீழ்த்தணும், நம்மளை வெற்றி கொள்ளணும், நம்ம மீது ஆதிக்கம் செலுத்தணும் என்று நினைத்த ஒரு பகைவன் இருந்திருக்கிறான் என்பதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அதனால்தான் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க அவனையும் அவனுடைய வாரிசுகளையும் அவனுடைய வழித்தோன்றல்களையும் உங்களுக்கு அவுலியாவா எடுத்துப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்க? அது அவன் உங்களுக்கு பகைவன். அது அப்படின்னா பகைவன். அவன் உங்களுக்கு பகைவனாக இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவனையும் அவனுடைய வழித்தொன்றலா வரக்கூடிய அந்த பெரும்பான்மையான ஜின்கள், பெரும்பான்மையான கெட்ட காசிரான ஜின்கள், இவற்றையெல்லாம் நீங்க பாதுகாவலரை எடுத்துக்குவீங்களா என்ன விட்டுட்டு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப யார பாதுகாவலரை எடுத்துக்கணும், யார அவுலியாவை எடுத்துக்கணும், அதே அல்லாஹ் இங்க சொல்லிடுறாங்க. அவுலியாமின் தூரி, என்னை விட்டுட்டு நீங்க இப்லீஸையும் அவனுடைய வழித்தொன்றர்களையும் பகைவலா எடுத்துக்கணும்னு கேட்கும் பொழுது அவுலியாவா அல்லாஹ் தான் எடுத்துக்கணும், வேற யாரையும் அவுலியாவாக நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கிறது தெரியும். அதாவது அவுலியானா இங்க பண்பு வழியாக, இங்க அல்லாஹ் ஒருத்தவங்க தான். அப்போ வழியாக யாரை எடுத்துக்கலாம்? அல்லாஹ்வை தான் நம்முடைய வழியாக எடுத்துக்கணும் என்பதையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிடுறாங்க. இது எதுக்கு இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு வந்து மக்கள் நிறைய தர்காக்களுக்கு போறாங்க, முஸ்லிம் மக்கள். ஏன் தர்காவுக்கு போறீங்க அப்படின்னா, அவுலியா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒருத்தரா இருந்தாலும் அவுலியாங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. நிறைய பேரா இருந்தாலும் அவுலியாங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. ஆனா மொழி ரீதியா பாத்தீங்கன்னா, ஒருத்தரா இருந்தா வலி அப்படின்னு சொல்லணும், நிறைய பேரா இருந்தா தான் அவுலியான்னு சொல்லணும். ஆனா இன்றைக்கு அந்த அவுலியாங்கிறது தான் ஒருத்தர் பலர் எல்லாருக்குமே இங்க வந்து தமிழ் பேசுறவங்க பழக்கம் ஆயிடுச்சு. தர்கால அவுலியா இருக்கிறாங்க. சரி, அதனால என்ன? அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து துவா கேட்டோம்னா அவங்க நமக்கு காரியங்களை நிறைவேற்றி தருவாங்க என்று சில முஸ்லிம்கள் நம்புறாங்க. சில பேர் வந்து அவங்கள்ட்ட போய் கேட்கலப்பா, அவங்கள்ட்ட போய் எங்களுக்காக அல்லாஹ் கிட்ட சிபாரிசு செய்யுங்கன்னு கேட்கிறோம், அவங்க வழியா கேட்டா சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் இப்படி சொல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி தரவே இல்லை. நீங்க வந்து கபர்ல இருக்கிறவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்க அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்க அப்படிங்கிறதுனால அவங்க கேட்டா சீக்கிரம் வேலை நடக்கும் அப்படின்னா வந்து ரசூலுல்லாஹ் சொல்லி தரவே இல்லை. அல்லாஹ் எங்கேயுமே சொல்லல. அல்லது நேரா அவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லல. யாருக்கிட்ட நேரடியா கேட்கணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நேரடியா கேட்கணும். குர்ஆனுடைய முதல் சூறாவான அந்த அல்ஹம்து சூரா, சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கு. அதிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்க? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அல்லாஹ் உங்களையே நாங்க இபாதத் செய்றோம், உங்களை தான் நாங்க வணங்குறோம், உங்களை மட்டும் தான் நாங்க வணங்குறோம், இன்னும் உங்கள்கிட்ட மட்டும் தான் நாங்க உதவி தேடுவோம். எப்படி சொல்றாங்க? இய்யாக நஸ்தஈன், உங்களிடத்தில் மட்டும் தான் நாங்கள் உதவி தேடுவோம். உங்கன்னா யார்? அல்லாஹ், உங்ககிட்ட மட்டும்தான் நாங்க உதவி தேடுவோம் என்று கேட்க சொல்லிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்லீஸுடைய தன்மைகளை ஞாபகத்துல வச்சுக்கணும். இருந்தால் நம்மை
இப்லீஸுடைய சூழ்ச்சிகளிலிருந்து நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும், என்னுடைய பெற்றோரையும் உங்களுடைய பெற்றோரையும், என்னுடைய உடன் பிறந்தாரையும் உங்களுடைய உடன் என்னுடைய உறவினர்களையும் உங்களுடைய உறவினர்களையும், என்னுடைய அண்டை வீட்டாரையும் உங்களுடைய அண்டை வீட்டாரையும், என்னோடும் உங்களோடும் பழகக்கூடிய எல்லா முஸ்லிம்களையும், முஸ்லிம் அல்லாத மக்களையும் கூட அந்த இப்லீஸ் ஆகிய ஷைத்தானுடைய அந்த தாக்குதல்களில் இருந்து, அவன் நம்மை வெற்றி கொள்வதில் இருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று நம் அனைவருக்காகவும் அல்லாவிடத்தில் இறைஞ்சி கேட்டவனாக இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். தொடர்ந்து எல்லா வகுப்புக்கும் வாருங்க. ஒவ்வொரு நாள் வகுப்புகள் இருக்கின்றன. சொன்னதின் அடிப்படையில், அல் குரானின் அடிப்படையில நம்ம இப்லீஸ் ஆகிய ஷைத்தானை பற்றி நம்ம இன்னும் விரிவா தெரிந்து கொள்வோம். அந்த அடிப்படையில் எப்படி நம்மை காப்பாற்றுவது, எப்படி நம்மை தொடர்ச்சியாக காப்பாற்றிக் கொள்வது, நரகத்திலிருந்து எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்பதையும் நம்ம தெரிந்து கொள்வோம். நாம் அல்லாஹ் கீழ்ப்படிந்த நல்ல மக்களாக இருந்து சொர்க்கத்தை எப்படி பெற்றுக் கொள்வது என்பதையும் தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அதை செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت واستغفرك وأتوب إليك. اللهم صل وسلم على نبينا وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.